புதுசா ஒரு கிரெடிட் கார்டு வாங்கணும் அப்படின்னாலே உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. எந்த பேங்கா இருந்தாலும் நீங்க போய் உங்களுடைய கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணும்போது உங்களுடைய கிரெடிட் ஸ்கோரை வந்து செக் பண்ணுவாங்க. சோ இதை செக் பண்ணிட்டு உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் சப்போஸ் நல்ல லெவல்ல இல்ல அப்படின்னா உங்களுக்கு லோனா இருந்தாலும் சரி கிரெடிட் கார்டா இருந்தாலும் சரி ப்ராப்பரா வந்து கிடைக்காது. அவ்வளவு ஈஸியா அந்த ப்ராசஸ் இருக்காது. பட் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் கொஞ்சம் போராவே இருந்தாலும் உங்களுக்கு ஈஸியா கிடைக்கக்கூடிய சில 5 கிரெடிட் கார்ட்ஸ் இருக்கு. சோ அத்தியாவசியமா எனக்கு கண்டிப்பா கிரெடிட் கார்டு வேணும். ஆனா என்னோட கிரெடிட் ஸ்கோர் வந்து நல்ல நிலைமையில இல்ல. நான் போய் கேட்ட இடத்துல எல்லாம் எனக்கு கிரெடிட் கார்டு வந்து ரிஜெக்ட் ஆயிருச்சு டியூ டு கிரெடிட் ஸ்கோர் ப்ராப்ளம் அப்படின்னா இந்த 5 கிரெடிட் கார்ட்ஸ் நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் SBI ஓட உன்னாட்டி கிரெடிட் கார்டு. இந்த கிரெடிட் கார்டை பத்தின ஃபீச்சர்ஸ் பத்தின பெனிஃபிட்ஸ் பத்தின பிரத்யேக வீடியோ ஆல்ரெடி சேனல்ல இருக்கு. அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. ரொம்ப முக்கியமான ஹைலைட்டா இந்த கிரெடிட் கார்டோட ஆனுவல் ஃபீஸ் வந்து ஃபர்ஸ்ட் 4 இயர்ஸ்க்கு 0, which means நீங்க ஃபர்ஸ்ட் 4 இயர்ஸ்க்கு மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் எதுவுமே கட்ட வேணாம். அதுக்கப்புறம் 5th இயர்ல இருந்து நீங்க கட்ட வேண்டிய மெயின்டெனன்ஸ் வந்து 499 rupees. வழக்கமான கிரெடிட் கார்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் ஆன ஆட் ஆன் கிரெடிட் கார்டு ஃபீச்சர் இதுல இருக்குது. அண்ட் இத கான்டாக்ட்லெஸ் கிரெடிட் கார்டாவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் எல்லா கிரெடிட் கார்ட்ஸ்லயும் இருக்கக்கூடிய இன்னொரு பரவலான ஃபீச்சரான பல்க் பர்ச்சேசஸ் நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பல்க் அமௌண்ட்டை நீங்க EMIs கன்வெர்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய பேங்க்ல நீங்க ஒரு 2.5 lakhs வரைக்கும் ஃபிக்ஸட் டெபாசிட் வச்சிருக்கீங்க, ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டை ஈஸியா நீங்க வாங்கிடலாம். அடுத்தது ஆக்சிஸ் பேங்கோட இன்ஸ்டா ஈஸி கிரெடிட் கார்டு. இந்த கிரெடிட் கார்டுக்கு இஷ்யூவல் ஃபீஸ் 0, ஆனுவல் மெயின்டெனன்ஸ் ஃபீஸும் 0. நீங்க பேங்க்ல ஒரு FD வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டுல உங்களுடைய லிமிட் 80% ஆஃப் தட் FD இருக்கும். அண்ட் 100% ஆஃப் யோர் கிரெடிட் லிமிட்டை நீங்க கேஷ் வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்கும் மேல இந்த கிரெடிட் கார்டுல ஃபியூவல் சர்சார்ஜ் வேவர் 1% கிடைக்குது. லிஸ்ட்ல இருக்கக்கூடிய அடுத்த கிரெடிட் கார்டு SBI அட்வான்டேஜ் பிளஸ் கிரெடிட் கார்டு. இதுக்கு இஷ்யூவன்ஸ் ஃபீஸ் 500 rupees அண்ட் ஆனுவல் மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் அதாவது ரெனியூவல் ஃபீஸ் வந்து 500 rupees. rupees 2500க்கு மேல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன் நீங்க பண்ணிருக்கீங்கன்னா அந்த டிரான்சாக்ஷனை EMIs நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அண்ட் பேங்க்ல நீங்க ஃபிக்ஸட் டெபாசிட் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த டெபாசிட் அமௌண்ட்ல இருந்து 85% ஆஃப் த அமௌண்ட்டை நீங்க கேஷ் வித்ட்ராவலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம கேஷ் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர் இருக்கு. இதே கிரெடிட் கார்டு வச்சிருக்கக்கூடிய மத்த யூசர்ஸ்க்கு நீங்க உங்களுடைய கேஷை டிரான்ஸ்ஃபர் பண்ணி விடலாம். நெக்ஸ்ட் வெரி காமன் HDFC மணி பேக் கிரெடிட் கார்டு. இந்த கிரெடிட் கார்டோட ஆனுவல் ஃபீஸ் அண்ட் ஜாயினிங் ஃபீஸ் இது ரெண்டுமே வந்து 500 rupees. நீங்க செலவு பண்ணக்கூடிய ஒவ்வொரு 150 rupeesக்கும் உங்களுக்கு 2 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இந்த கிரெடிட் கார்டுலயும் பல்க் பர்ச்சேசஸ் EMI கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஸ்மார்ட் EMI ஃபீச்சர் இருக்கு. பட் உங்களுடைய கிரெடிட் கார்டுக்கான பேமெண்ட்ஸ் நீங்க டைம்க்கு பே பண்ணல அப்படின்னா 750 rupees பெனால்டி இருக்கும். இந்த கார்டுல இருக்கக்கூடிய ஒரு ஹைலைட்டான ஃபீச்சர் என்னன்னா சப்போஸ் இந்த கார்டை நீங்க தொலைச்சிட்டீங்கன்னா தொலைஞ்ச உடனே ரிப்போர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க அதுக்கான லயபிளா இருக்க மாட்டீங்க. சோ அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய எந்த விதமான டிரான்சாக்ஷன்ஸ்க்கும் நீங்க லயபிளா இருக்க மாட்டீங்க. The last in the list is IDFC First Wow கிரெடிட் கார்டு. இந்த கிரெடிட் கார்டு இஷ்யூவல்ஸ் ஃபீஸும் இல்லாம ஆனுவல் மெயின்டெனன்ஸ் ஃபீஸும் இல்லாம வருது. சோ நில் ஃபீஸ்ல இந்த கிரெடிட் கார்டை நீங்க வாங்கிக்கலாம். இந்த கிரெடிட் கார்டுல இருக்கிற வாவ் அப்படிங்கிற பேருக்கு ஏத்த மாதிரியே இந்த கிரெடிட் கார்டு வந்து நீங்க வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு இன்கம் ப்ரூஃப் கேட்க மாட்டாங்க. அண்ட் இந்த கிரெடிட் கார்டு மூலமா நீங்க வந்து earn பண்ற ரிவார்ட் பாயிண்ட்ஸ் ஸ்பெண்ட் பண்றதுக்கு எந்த விதமான டெட்லைனும் கிடையாது. இதுக்குள்ள வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் கிடையாது. ஒன்ஸ் நீங்க ரிவார்ட் பாயிண்ட்ஸ் earn பண்ணிட்டீங்கன்னா எப்ப வேணாலும் நீங்க உங்களுடைய வசதிக்கு ரெடீம் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ நான் சொன்ன இந்த 5 கிரெடிட் கார்ட்ஸ்க்கும் கிரெடிட் ஹிஸ்டரி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா செக் பண்ண மாட்டாங்க. இந்த வாவ் கிரெடிட் கார்டுக்கு கிரெடிட் ஹிஸ்டரி சுத்தமா செக் பண்ண மாட்டாங்க. சோ உங்களுக்கு கண்டிப்பா கிரெடிட் கார்டு வந்து பர்சனல் யூஸ்க்காகவோ இல்ல பிசினஸ் யூஸ்க்காகவோ வேணும். ஆனா என்னுடைய கிரெடிட் ஸ்கோர் அவ்வளவு நல்ல நிலைமையில இல்ல அப்படிங்கிறவங்க இந்த 5 கிரெடிட் கார்ட்ஸ்ல ஏதாவது ஒரு கிரெடிட் கார்டை கன்சிடர் பண்ணுங்க. இதுல இருக்கக்கூடிய பிரத்யேக ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சு அப்படின்னா இந்த கிரெடிட் கார்ட்ஸை நீங்க வாங்கி யூஸ் பண்ணலாம். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா தாராளமா அதை கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அதுக்கான ரிப்ளைஸ் நான் கொடுக்குறேன். இது ரிஸ்ட்ல நான் விட்டு போன வேற ஏதாவது நல்ல கிரெடிட் கார்டு இருக்கு அவங்க கிரெடிட் ஹிஸ்டரியை ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா பார்க்க மாட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் தகவலோட நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். Until then, it's bye from Jane. நன்றி, வணக்கம்.